வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 8 யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஆர் மெனி இன் ஒன். ஸோ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டினா என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த லெசனில் நம்ம எப்படி வந்துட்டு இந்தியாவில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து ஆல் இந்தியன்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் ஒற்றுமையாக இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். A rich diversity. If you travel through the India by train, you will notice not only changing the landscape but also many different types of dresses, food. If you will hear different language, familiar and unfamiliar, you see different script on the way. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு நம்ம லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகிறத மட்டும் பார்க்க முடியாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஃபுட்டு, இது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி லாங்குவேஜஸும் சேஞ்ச் ஆகும். அது நமக்கு ஃபெமிலியரான லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லைனா அன்ஃபெமிலியர் லாங்குவேஜாக இருக்கலாம். அந்த லாங்குவேஜோடைய ஸ்கிரிப்ட், எழுத்து வடிவம் கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் வித்தின் யுவர் ஓன் ரீஜன் you will often come across the people from other part of the India with different customs and tradition. நம்மளுடைய லிவிங் பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவுடைய அதர் ஸ்டேட்லேருந்து வந்த பீப்புள்ஸும் நம்மளோட சேர்ந்து வாழறதை நம்மளால் பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸு, ட்ரெடிஷ்னல் இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். This is in the India's rich diversity. It is usually the first thing that strikes visitors of our country. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டைவர்சிட்டி தான் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வர ஒரு விசிட்டர் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. வித் ஓவர் 1.4 billion inhabitants, about 18% of the world population, such diversity is not surprising. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1.4 billions inhabitants, அதாவது அவங்களுடைய பர்த் பிளேஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வேர்ல்டு பாப்புலேஷனில் 18%. வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே பார்த்திங்கன்னா இது 18% சொல்கிறாங்க. இது நமக்கு சர்ப்ரைசிங்காக கிடையாது. In the late 20th century, the Anthropological Survey of India, a national organization, conducted a massive survey called People of India Project of 4,635 communities across the state of the country. It conducted 325 languages using 25 scripts. It is also observed that many Indians may be called the migrants in the sense of people not living there near their birthplace or with their original communities. ஸோ 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃப் த இந்தியா. அவங்க தான் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா என்னென்னா பீப்புள் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கண்டக்ட் பண்ணதில் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் 4,635 கம்யூனிட்டிஸ் இருக்கிறதாவும், அவங்க பார்த்திங்கன்னா 325 லாங்குவேஜ் பேசுகிறதாவும், அதில் 25 லாங்குவேஜஸ்க்கு ஸ்கிரிப்ட் இருக்கிறதாவும் இந்த மாதிரி அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மெனி இண்டியன்ஸ் மைக்ரெண்ட்டாக இந்தியாவிலே மைக்ரெண்ட்டாக மெனி இண்டியன்ஸ் வாழ்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்ரெண்ட்ஸ்னால் என்னென்னா அவங்களுடைய பர்த் பிளேஸ்லேயே அவங்க வாழ மாட்டாங்க. ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு, இப்போ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வாழறவங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய ஓன் கம்யூனிட்டியோட அவங்க வாழாமல் இன்னொரு பிளேஸில் போய்ட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. வைல் த டைவர்சிட்டி இஸ் இன்டீட் பியூட்டிஃபுல். இந்த மாதிரி டைவர்சிட்டியாக இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்கிறாங்க. ஓவர் எ சென்ச்சுரி எகோ எ பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் வின்சென்ட் ஸ்மித் ஒண்டர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சென்ச்சுரி எகோ பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் இருந்த ஒரு விசிட்டர்ஸ் ஒரு பேர் வின்சென்ட் ஸ்மித். அவர் என்ன ஆச்சரியமாக பார்க்குறாருன்னா, ஹவு இன் த ஃபேஸ் ஆஃப் சச் bewildering diversity can a history of the India be written? The answer to the query is found in the fact that India offer unity in diversity. ஸோ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டுற விஷயம் டைவர்சிட்டியில் என்ன ஆச்சரியமூட்ட விஷயமா இருந்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நிறைய யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதாவது மோஸ்ட் ஆஃப் த நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிமிலராகவும், சம் விஷயங்கள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது.
அதுதான் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்கிறாரு. இதுக்கு மீனிங் என்னென்னா மெனி இன் ஒன். வாட் இஸ் த மீனிங் பை யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி? ஹவு ஷால் வி ப்ரிசீவ் த எக்ஸ்பிரஸ் த யூனிட்டி ஆர் மெனி இன் ஒன்? நிறைய விஷயங்கள் ஒன்றுத்துக்குள்ளே. இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டேட் பீப்புள்ஸ் இருக்காங்க, நிறைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. அதுதான் வந்து மெனி இன் ஒன் சொல்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறவாக இருக்கலாம், ஃபுட் ஐட்டம்ஸ் வேறவாக இருக்கலாம், அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் இது எல்லாமே வேறவாக இருக்கலாம். ஆனாலும் அவங்க எல்லாமே என்னவாக இருக்காங்கன்னா இந்தியன்ஸாக வந்து இருக்காங்க. இதுதான் வந்து மெனி இன் ஒன் சொல்கிறாங்க. To answer these questions, we will explore a few dimensions of Indian life. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியன்ஸோட லைஃப்பையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபுட் ஃபார் ஆல், எல்லாருடைய ஃபுட். சம் ஆஃப் யூ வில் ஹாவ் ஈட்டன் ஃபுட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம வந்துட்டு சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், அதாவது இப்போ நிறைய குஷன்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. அது மாதிரி இந்தியாவில் இருக்க சம் டிஃப்ரெண்ட் ஃபுட்டையும் வந்து நம்ம சாப்பிட்ருக்க சான்ஸ் இருக்குது. த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ஆர் ப்ரிப்ரேஷன்ஸ் you can taste in India must be there thousands if not lakhs. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து இருக்குது. அதோடைய ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு காம்பினேஷனில் thousands ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் லேக்ஸில் வந்து இருக்காது. Yet certain food grains are common to most every part of the country. ஸோ நம்மளுடைய ஃபுட் கிரைன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். அதில் வந்து சீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் என்னென்ன கிரைன்ஸ் சீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா ரைஸு, பார்லி, வீட் இது தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மில்லட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா பர்ல் மில்லட், சோர்கம், ஃபிங்கர் மில்லட், பல்சஸில் வந்துட்டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தால்ஸ் அண்ட் கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் திஸ் ஆர் கால்டு ஸ்டாப்பிள் கிரெயின்ஸ். அதாவது ஒரு காமனான கிரெயின்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தே ஆர் பேசிக் ஃபுட் ஃபார் மோஸ்ட் இண்டியன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இண்டியன்ஸுக்கு வந்துட்டு பேசிக் ஃபுட்டாகவே இருக்குது. அரிசி, கோதுமை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்லி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்துட்டு மோஸ்ட் சீரியல்ஸாக வந்து சொல்கிறாங்க. வீட்டு, பார்லி அண்ட் ரைஸ் இது மூணு தான் வந்துட்டு காமனாக கிரெயின்ஸ் சீரியல்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. மில்லட்ஸ்னு எடுத்துக்கும் போது பாஜ்ரா, சோர்கம், ஃபிங்கர் மில்லட்ஸ், பல்சஸ் இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தால்ஸ்னு வந்து எடுத்துகிட்டா உதிர் தால், அதே மாதிரி சனா தால், அந்த மாதிரி காமனான தால் தான் வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோம். எல்லாம் இங்கே இந்த பிக்சர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ மேக்ஸிமம் இதை தான் வந்துட்டு ஃபுட்டாக வந்து கன்சியூம் பண்ணுறோம். இதோடைய காம்பினேஷன்ஸை வேறு வேறு மாற்றி அது டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தவிர. ஆனால் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். அதே மாதிரி ஸ்பைசஸில் வந்து எடுத்துகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா காமனான ஸ்பைசஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக், கியூமின்ஸ், கார்டமம் அண்ட் ஜிஞ்சர் தான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் த கண்ட்ரியும் இதுதான் வந்து நம்ம ஸ்பைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வி குட் கண்டினியூ திஸ் லிஸ்ட் வித் சம் காமன் வெஜிடபிள்ஸ் அண்ட் காமன் ஆயில்ஸ். இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமன் வெஜிடபிள்ஸ்க்கும் ஆயில்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டா டொமேட்டோ, ஆனியன், சில்லி இது மாதிரி அதை தான் வந்துட்டு ஜிஞ்சர் அது மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ஸ்ன்னு எடுத்துகிட்டா கிரவுண்ட்நட் ஆயில்ஸ், தென் கோகோனட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில் இது தான் வந்துட்டு நம்ம காமனாக சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆயில் இது தான் வந்து காமனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ஸ்டேட்லேயுமே. ஸோ வி see how the same ingredients, that is unity. ஸோ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து இருக்குது. அதுதான் வந்து யூனிட்டிக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து வெரைட்டிஸ் டைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங்ஸ். நம்மளுடைய கிளாத் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Every region and community in India has developed its own style of clothings and dressings. ஸோ ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஓன் ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்கும். Yet we notice the commonality in the same traditions Indian dresses, irrespectively of the materials used. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் வந்து காமனாகவே ஒரே மாதிரி ட்ரெடிஷன்ஸாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் காமனாக தான் வந்து இருக்கும்.
An obviously example in the plain length of cloth is called saree. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு plain length cloth வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் சாரின்னு சொல்கிறாங்க. A type of clothing worn by the most part of the India and made from different fabrics. ஸோ இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் இதுதான் வந்துட்டு வியர் பண்ணுறாங்க. அதோடைய வியரிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோடைய ஃபேப்ரிக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து வேறவா இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காட்டன், சில்க், பட் நவ்யடேஸ் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் டூ. இப்போ வந்துட்டு நிறைய சிந்தட்டிக் பாலிஸ்டர் மாதிரி நிறைய சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. பனாரசி, கஞ்சிவரம், பைத்தானி, நெக்ஸ்ட்டு பேட்டன் பட்டோலா, முகா, மைசூர், சம் ஆஃப் த ஃபேமஸ் டைப் ஆஃப் சில்க் சாரீஸ். இதெல்லாம் வந்து சில்க் சாரீக்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பனாரஸ், காஞ்சிபுரம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சில்க் சாரீஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் மெனி மோர் கைண்ட் ஆஃப் காட்டன் சாரீஸ். இதே மாதிரி காட்டன் சாரீஸும் நிறைய வந்து இருக்குது. Altogether, this unstitched piece of cloth comes in hundreds of varieties. இதே இந்த unstitched piece of cloth வந்து பார்த்திங்கன்னா நிறைய hundreds of varieties வந்து இருக்குது. They are produced by different methods of weaving. இது எல்லாமே எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் வீவிங்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சில்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ், சில்வர் ஜரி அந்த மாதிரி நிறைய ஜரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட், அன்பிரிண்டட், இல்லைன்னா அதாவது கம்ப்ளீட்டாக வீவிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் போடுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Weaving and design. Some designs are part of the cloth while others are printed after the cloth is woven. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கிளாத்தை வந்து வியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கலரில் த்ரெட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இல்லைனா வந்துட்டு ஃபுல் சாரியை வந்துட்டு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து பிரிண்டிங் வந்து போட்டு டிசைன் பண்ணுவாங்க. ஃபைனலி தேர் ஆர் த எண்ட்லெஸ் வேரியேஷன்ஸ் in the colors which are produced from many kind of pigments. ஸோ இது மாதிரி நம்ம கலர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. The saree has a long history. Some stones relief from Varanasi goes back to a few century BCE. ஸோ சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாரணாசியில் வந்து நிறைய சென்ச்சுரிஸ் எகோவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வியர் பண்ணதாக வந்து ஹிஸ்ட்ரிஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. There are many ways of wearing the saree. They vary from one region to another, from one community to the another. ஸோ இது வந்து வியர் பண்ணுறது, சாரீ வியர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் ஒரு மாதிரியும், பிராமின்ஸ் ஒரு மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கவங்க, ஆந்திராவில் இருக்கவங்க, நார்த் இந்தியாவில் இருக்கவங்க சாரீ ட்ராப் பண்ணுற மெத்தட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் நவ் நியூ வேஸ் டு ட்ராப்பிங் இட் இஸ் ஸ்டில் பீயிங் இன்வென்டட். இது இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நியூ வேஸாக வந்து சாரியை வந்து ட்ராப் பண்ணுறது இன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இன் த எண்ட் த சிங்கிள் ட்ரெஸ் த சாரீ, ஆனால் எப்படி தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வியர் பண்ணாலும் அது ஒரே ஒரு ட்ரெஸ் தான், அது பேர் சாரீ தான். In the past century, several travelers to the India marveled that its simplicity, economy and diverse way in which it is worn. இது ட்ராவலர்ஸ் நிறைய பேர் வந்தப்போ அதோடைய சிம்பிளிசிட்டி எப்படி இருக்குது, எக்கனாமிக்கலாக அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அதே மாதிரி அதை எப்படி வந்து ஓன் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்க டைவர்சிட்டி பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இன் அடிஷன்ஸ் உமன் ஆஃபன் புட் த சாரீ இன் மெனி யூசஸ் பியாண்ட் டு தட் ட்ரெஸ் இட் 6 pictures in figure 8.4 above illustrated few such as creative uses. சாரீஸை வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய யூஸஸாகவும் வந்து நிறைய வேஸில் வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைய வந்து தொட்டில் கட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரைன்ஸ் இல்லை காய்கறி மாதிரி ஏதாவது வந்து வாங்குறதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு சாரீ யூஸ் பண்ணுறாங்க. வெயிட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே வந்து அந்த கிளாத்தை ரோல் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. மழையிலையோ இல்லை வெயில்லையோ நனையாமல் இருக்க சாரீஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீழே வந்து பெட்ஷீட் மாதிரி அந்த சாரியோடைய எண்டை வந்து போட்டு படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து சாரியை வந்து
யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபெஸ்டிவல் க்ளோர். தேர் இஸ் அன் immense variety of festivals in India. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய varieties of festivals இருக்குது. You may have noticed that a few common ones are celebrated across the India almost the same time through they have different names. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாலும் எல்லாரும் இந்தியாவில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமில் செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு நார்த்தில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பேரோட அது வந்து இருந்துகிட்டு இருக்குது. விச் மேக்ஸ் த பிகினிங் ஆஃப் த ஹார்வெஸ்ட் சீசன். அது எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் சீசன் இன் மெனி பார்ட் ஆஃப் த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அதை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 14th January அப்போ தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். The map shows the different names of the similar festival across the India about the same date. ஸோ இந்த மேப்பில் வந்து நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் நேமில் செலிப்ரேட் பண்ணுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஷிஷூர் ஷென்க்ராட் அப்படின்ற பேர்லேயும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பஞ்சாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லோரியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரகாண்ட் சைடில் வந்துட்டு கிச்சடின்னு சொல்கிறாங்க, அஸ்ஸாமில் பீஹுன்னு சொல்கிறாங்க, மத்திய பிரதேஷில் மகர சங்கராந்தி, குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தராயன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பேரில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. மகர விளக்குன்னு சொல்லிட்டு கேரளாவில், பொங்கல் சொல்லிட்டு தமிழ்நாட்டில், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சேம் ஃபெஸ்டிவல் இந்த அறுவடை திருநாள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அதாவது கிரெயின்ஸை வந்துட்டு கட் பண்ணுற ஃபெஸ்டிவலை தான் வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் எபிக் ஸ்ப்ரெட். எபிக்னா வந்து என்ன சொல்கிறேன்னா இதிகாசங்கள்னு சொல்லலாம். த லிட்ரேச்சர் ஆஃபன் as another fine illustrations of unity in diversity. ஸோ இந்த மாதிரி வந்து லிட்ரேச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்லலாம். இந்தியன் லிட்ரேச்சர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டைவர்ஸ். ஸோ இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமங் த மோஸ்ட் அபண்டன்ட் இன் த வேர்ல்டுலேயே வந்துட்டு நிறைய இருக்குது. இன் சென்ச்சுரிஸ் டிஸ்பைட் டிஃப்ரெண்ட் இன் லாங்குவேஜஸ் அண்ட் டெக்னிக்ஸ். நிறைய சென்ச்சுரிஸாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் வந்துட்டு நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. They have the shared important theme and concerns. Who have not heard of the Panchatantra, for examples. These collections of delightful stories with animals as the main character. The technique is an important for life skill. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதந்திராவை வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சதந்திர கதைகள் சொல்லிட்டு அதில் நிறைய வந்து அனிமல்ஸை கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி. த ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் தான் வந்து இருந்திருக்கு. த ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் இஸ் அட்லீஸ்ட் 2200 years ஓல்டு. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா சான்ஸ்கிரிட்டில். இது எவ்வளோ பழசுன்னு பார்த்திங்கன்னா 2200 years ஓல்டு இருக்குது அந்த ஸ்டோரிஸ்க்கு எல்லாமே. பட் இட் இஸ் ஸ்டோரிஸ் ஹாவ் பீன் அடாப்டட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி இந்தியன் லாங்குவேஜ். நிறைய இந்தியன் லாங்குவேஜில் வந்து இதை அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தே ஹாவ் ட்ராவல்டு well beyond the India, all the way to Southeast Asia and the Arab world and Europe, inspiring new collections of story on the way. It is estimated that about 200 adaptations of Panchantantras exist in more than 50 languages. This illustrations how one collection of the stories has become many. ஸோ பஞ்சதந்திர கதைகள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய வேர்ல்டுடைய நிறைய பார்ட்டுக்கும் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. பியாண்ட் த இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அரப் அண்ட் யூரோப் இங்கெல்லாமும் இந்த கலெக்ஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 அடாப்டேஷன்ஸ் வந்து இருக்குது பஞ்சதந்திரா ஸ்டோரிஸில். 15 லாங்குவேஜஸில் வந்து அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டோரிஸாக வந்து டெவலப் ஆகிருக்கு. இதுவும் வந்துட்டு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் கேஸ் ஹவெவர் இட் ஹாஸ் தட்
ஆஃப் இந்தியாஸ் டூ எபிக் ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஸோ பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2 இதிகாசங்கள் வந்து இருக்குது. அது என்னென்னா ராமாயணம் அண்ட் மகாபாரதான்னு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடாப்டேஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7000 பேஜஸோட சான்ஸ்கிரிட் லாங்குவேஜஸில் சான்ஸ்கிரிட் போயமாக வந்துருக்கு இதோடைய ஒரிஜினல் வெர்ஷன். The narrator the stories of the heroes fight to re-establish the dharma. ஸோ இந்த ஸ்டோரிஸ்லாம் எதுக்கு வந்து நடந்திருக்குன்னா அந்த ஹீரோ வந்து தர்மாவை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு இந்த மகாபாரதம் அண்ட் ராமாயணமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகாபாரதா பாண்டவாஸ் வில் வித் த ஹெல்ப் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஹெல்ப் ஃபைட் தேர் ஓன் கசின்ஸ் கௌரவாஸ் டு ரெக்கவர் தேர் கிங்டம். ஸோ மகாபாரதம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டு கிருஷ்ணனுடைய ஹெல்ப்பால் கௌரவர்ஸ்க்காக அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணி அவங்களுடைய கிங்டமை வந்துட்டு மீட்டெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராமா with the help of his brother Lakshmana and Hanuman defeat that demon Ravana who has kidnapped his wife Sita. ஸோ வந்து ராவணன் வந்து பார்த்திங்கன்னா சீதையை வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ராமன் என்ன பண்ணுவார்னா அவருடைய பிரதர் லக்ஷ்மணா அண்ட் ஹனுமனுடைய ஹெல்ப்பால் வந்துட்டு அந்த ஒய்ஃபை வந்துட்டு மீட்டெடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரி. These stories contain many short ones and focus that the value and constantly ask many questions about what is right and what is wrong. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா எது வந்து ரைட்டு எது ராங் அப்படின்றதான் வந்துட்டு இதோடைய வேல்யூஸ் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராவணன் வந்து சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 18th centuryயில் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஃபார் மோர் தென் 2 millenniums these 2 epics has been translated and adapted into regional literature in India and beyond. In addition, there are many countless folk versions of them. So 2000 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன்ஸ்னால் 2000 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எபிக் இதிகாசங்களும் வந்துட்டு நிறைய டிரான்ஸ்லேஷன் அண்ட் அடாப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்லெஸ் ஃபோக் வெர்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஃபோக் அதாவது நாட்டுப்புற இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவுண்ட்லெஸ்ஸாக வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது. A few years ago, a scholar conducted a survey in Tamil Nadu counted about the 100 version of Mahabharata that have come down to us in folklore forms. Imagine that the number of fight may be for the whole of India. ஸோ ஒரு ஸ்காலர் வந்து பார்த்திங்கன்னா சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாரு தமிழ்நாட்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வெர்ஷன் ஆஃப் மகாபாரதா வந்து இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஃபோக் வெர்ஷன்ஸும் வந்து இருக்குன்றத சர்வே மூலமாக அவர் தெரிஞ்சிருக்காரு. In fact, many communities have their own version of the Ramayana and Mahabharata. ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய வெர்ஷனில் வந்துட்டு மகாபாரதா அண்ட் ராமாயணத்தை வந்துட்டு டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க. They have also preserved the legend conducting their own history with their epics. ஸோ லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த இதிகாசங்களை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ஓன் ஹிஸ்ட்ரியாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. This is especially true of tribal community in many parts of India such as the Bills, Gonds and Mundas and many more. ஸோ ட்ரைபல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இதிகாசங்களையும் வந்துட்டு அவங்களுடைய வெர்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரைப்ஸ் அதாவது பில் இருக்காங்க, கோண்ட் இருக்காங்க, முண்டாஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த 2 இதிகாசங்களை அவங்களுடைய வெர்ஷன்ஸாக வந்து நிறைய ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் த இந்தியா நியர் நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹிமாலயன் ரீஜன் இன்க்ளூடிங் காஷ்மீர் ஹாவ் தேர் ஓன் வெர்ஷன் ஆஃப் one of the other of the 2 epics or both. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரீஜன்லேயே நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா தென் காஷ்மீரில் நிறைய ட்ரைப்ஸ்லாம் வந்து இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இதிகாசங்களில் ஒன்றோ இல்லைனா 2த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் வெர்ஷனாக வந்து எடுத்துக்கிறாங்க. திஸ் ட்ரைபல் அடாப்டட் and transmitted orally along with legends on how the heroes of Ramayana and the Mahabharata generally any or all the 5 Panchapandavas with their wife Draupadi, but also sometimes their cousins and advisory Duryodhana.
ஸோ அந்த ட்ரைபல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடாப்டேஷன் ஒன்று அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓரலாக வந்துட்டு அவங்களுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே வராங்க இந்த 2 ஸ்டோரிஸையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத ராமாயணில் வர கேரக்டர்ஸ், அதாவது பஞ்சபாண்டவரோ இல்லை அவங்களோட ஒய்ஃப் திரௌபதி இல்லைன்னா அவங்களுடைய கசினான துரியோதனா, இவங்க எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து லீவ் பண்ண மாதிரி விசிட் பண்ண மாதிரி அவங்களுடைய ஓன் வெர்ஷனாக அந்த ஸ்டோரிஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. The anthropologist S.K. Singh directed the People of Indian project we referred to earlier. In the case of Mahabharata were observed, there is hardly a place in the country which is epic heroes such as the Panchapandavas did not visit according to folklore. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே சிங் என்ற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா பீப்புள் ஆஃப் இந்தியான்ற ப்ராஜெக்ட் வந்து அதோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டைரக்டராக வந்து இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதா அண்ட் ராமாயணா இதில், அதாவது மகாபாரதத்தில் வர கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா வந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஹார்டான பிளேஸ்க்கெலாம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பஞ்சபாண்டவாஸ்லாம் நிறைய இடத்த வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் த சேம் மேபி செட் த ராமாயணா, இதே தான் வந்து ராமாயணத்துக்கும் சொல்கிறாங்க. அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அக்ராஸ் த இந்தியாவை விட்டு ஸ்ரீலங்கா அந்த மாதிரியும் வந்து போயிருப்பாங்க. Over the centuries, perhaps more than any other text who has epic created a dense web cultural interactions across the India and many part of Asia. Another example of the unity in diversity. ஸோ இந்த 2 இதிகாசங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சுரிஸ் க்ராஸ் பண்ணி இந்த 2 இதிகாசங்களும் வந்து வந்துட்டுருக்கு. இது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் த ஏஷியா கூட இவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிளாக வந்துருக்கு. ஃபர்தர் இல்லுஸ்ட்ரேஷன் To further illustrate the theme of this chapter, we could have continued our journey and turned to more facts of Indian culture. For instance, India's classical arts, including the classical architecture, both diversity and university are easily noticeable. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம நிறைய வந்து இதே மாதிரி டைவர்சிட்டி அண்ட் யூனிட்டியை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சர் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு இந்தியன் கிளாசிக்கல் ஆர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆர்கிடெக்சர், அவங்களுடைய கட்டிடக்கலைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் வந்து நிறைய டைவர்சிட்டி அண்ட் யூனிட்டியை வந்துட்டு ஈஸியாக வந்து நோட் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். In the end, we should remember that Indian culture celebrates diversity as an enrichment, but never lose sight of the underlying the unity which nourish that diversity. ஸோ இதே மாதிரி நிறைய இந்தியன் கல்ச்சர்ஸை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைவர்சிட்டி தான், அதாவது இந்த யூனிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைவர்சிட்டியை வந்து நரிஷ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் வந்துட்டு என்ன தான் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாலும், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து இருந்தாலும், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ஆர்கிடெக்சர் இது எல்லாமே வேறவாக இருந்தாலும் நம்ம எல்லாமே யாருன்னு பார்த்திங்கன்னா வி ஆர் த இண்டியன்ஸ்ன்ற யூனிட்டியோடு நம்ம இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் சொல்கிறாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, மெனி இன் ஒன். நம்ம எல்லாருமே வந்து லாங்குவேஜஸ் என்ன தான் நிறைய பேசினாலும் நம்ம எல்லாமே ஒரு இந்தியன் என்ற ஒரு யூனிட்டிக்கு கீழே வருவோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.